அதெல்லாம் மறக்க முடியுமா கோபி? ஆனா மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். அதுக்காக தான் விலகி போறேன். என்னை இப்படியே விட்டுருங்க. படிச்சு கலெக்டர் ஆகணும், என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். இடையில என்னென்னமோ நடந்து போச்சு. இனிமேலாவது நான் படிக்கிறதுல மட்டும் கவனமா இருக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். எல்லாரும் என்ன என் வழியில போக விடுங்க. நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு எதுவுமே கேட்காதீங்க. கண்டுபிடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் வரேன். தீபி, உன் மொபைல்ல நம்ம எடுத்த போட்டோ எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணு. அப்படியே எனக்கும் சென்ட் பண்ணுடி. மீ டூவா? அப்படி ஒண்ணு நடந்திருந்தாதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே. நம்மள ஒரு பையன் கூட சீண்ட மாட்டேங்கிறாங்களே. மீட்டூல இல்லையேன்னு கவலைப்படுற ஒரே பொண்ணு நீ தாண்டி. அப்போ இவ்வளவு ஒருத்தனும் பொண்ணை பாக்குறதுல இருந்தானே அர்த்தம். ஏய் விட விட. தீபி, இதுல நீ சூப்பரா இருக்கடி. இதுல ரொம்ப நல்லா இருக்கேடி, ஆனா கண்ணை மட்டும் தான் மூடிட்ட. இதுல நீ கூட தான் மொக்கையா இருக்க. ஏய் விடுங்கடி. போய் தொலைஞ்சிட்டான்னு பார்த்தோம், திரும்ப வந்திருக்கா. என்னடி இவ்ளோ ஷாக்கா பாக்குற? ஏன் அதுல உன்னை விட நான் சூப்பரா இருக்கேனா? நீ சொன்னதை கேட்டு அவ தலை தெறிக்க ஓடுறதுலே தெரியல நீ எந்த அளவுக்கு அழகா இருக்கன்னு. அவ என்ன பார்த்து ஒன்னும் ஓடல, ஏதோ போட்டோவை பார்த்துட்டு ஓடுறா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். என்னம்மா? பூங்குடின்னு யாராச்சும் ஹால் டிக்கெட் வாங்க வந்தாங்களா? ஆமா, இப்பதான் வாங்கிட்டு போனா. அப்போ அவ எக்ஸாம் ஃபீஸ், டவுன் ஃபீஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாளா? எல்லாம் கிளியர் ஆயிடுச்சே. எனிதிங் ப்ராப்ளம்? நத்திங். எப்படி வந்தா அவ? தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சா ஹால் டிக்கெட் வந்து வாங்கிட்டு போயிருக்கா. அப்படின்னா அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. அப்ப இது கண்டிப்பா ஜீவாவுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. அவளை வீட்டை விட்டு அனுப்புறப்போ ஜீவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லையே. எல்லாரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ எங்க இருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். பூங்கொடி பேசி நான் பார்த்ததே இல்லையே. அவ ஏன் அப்படி பேசினா? ஆனா அவ ஏதோ வேற அர்த்தத்துல பேசின மாதிரியே தெரிஞ்சுதே. பூங்குடி வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போனாலாமே. என்னடா சொன்னா? அவ எங்க போயிருந்தாளா? ஏன் வரலையா? அவங்க அம்மாவையும் காணல. அது ஏதாவது கேட்டியா? எல்லாருமே அவளை அதே கேள்வியை தான் மச்சா கேட்குறோம். ஆனா அவ எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்றேன். என்ன சொன்னா? சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்றேன்னு சொல்லிட்டு போறாடா. சொல்ல வேண்டிய நேரம்னா அதை நீ அவகிட்ட தானே கேட்கணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போறானா கண்டிப்பா அவ இங்க தானே இருப்பா. சரி, உடம்பு சரியில்லாத அவங்க அம்மா வச்சுக்கிட்டு அவ எங்க இருப்பா, எப்படிடா படிப்பா?
அவங்க அம்மாவை எப்படிடா பாத்துக்குவா? செலவுக்கெல்லாம் என்னடா பண்ணுவா? அவங்க அம்மாக்கு நினைவு திரும்பிடுச்சான், அதை மட்டும்தான் அவ சொன்னான். நினைவு திரும்பிடுச்சா? எப்படிடா மச்சான்? மச்சான் அப்படின்னா கண்டிப்பா அவ வேற ஏதோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சு தானே பாத்திருப்பா. டேய், ஒருவேளை ஜிஹெச்ல தேடி பார்த்தா தெரியும். இல்ல மச்சான், எனக்கு வேற என்ன இல்லாம தோணுதுடா. ஆனா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ இந்த மாதிரி நம்ம யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம பேசி நான் பார்த்தது இல்ல மச்சான். நம்ம பத்தி இல்ல, அதுவும் என்ன பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்ன வேணாலும் உரிமை இருக்குடா. அதுல ஒரு தப்பும் இல்ல. திரும்ப அவன் எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சான்ல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான்டா. டேய், ஆமாண்டா, சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம்தான். அவ எக்ஸாம் எழுதாம போயிருந்தா அது உனக்கு உறுத்திட்டே இருந்திருக்கும். இனி உனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீ தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா குடும்பம் நடத்து. டேய், ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எனக்கு என்ன அவளை பத்தி அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? எப்பா சரி, அக்கறை இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போற? டேய், அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கலாம்டா. கண்டுபிடிச்சி என்ன பண்ண போற? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது எப்படிடா முடியும்? நான் தான் எங்க அப்பாவுக்கு. உங்க அப்பாவுக்கு நீ வாக்கு கொடுத்த கதையெல்லாம் தயவு செய்து மறுபடியும் சொல்லாத, ரொம்ப போர் அடிக்குது. டேய், நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. டேய் மச்சான், புரிஞ்சுக்கிட்டேன்டா, ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேன்னு பூங்கொடிய பழி சொல்லி துரத்தி விட்டியே, அப்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு டேய், என்ன இருந்தாலும் நமக்கு ரத்த சொந்தம் தானே முக்கியம். மற்ற சொந்தம்லாம் நமக்கு சும்மா டைம் பாஸ் தானே. டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே போறேன். டேய், நான் பேசுறதுல என்ன தப்புன்றேன் சொல்றா. அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துறவன் உன்னை காதலிச்சவளை ஏன்டா காப்பாத்தல சொல்றா. என்ன பேசாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? டேய், அவதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாளடா. ஆஹா, அதுக்காக நீ அவளை அப்படியே விட்டுருவியா? நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க குடும்ப பணப்பிரச்சனைல இருந்து மீண்டு வரணும்னா நீ தீபிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அப்படி சொன்னாடா. அதான்டா காதல். டேய், அப்படி ஒரு பொண்ணு உனக்கு வாழ்க்கையில் கிடைப்பாளடா? இங்க பாரு, காதல்ங்கிறது ஒரு எத்திக்கல் கமிட்மெண்ட். எதை எழுந்தாலும் அதை காப்பாற்ற வந்தான்டா மனுஷன். அது இதன் காரணத்தை சொல்லி கழட்டி விட்டு போறவன் துரோகி. இப்ப நான் என்னதான்டா பண்ணுங்கிற? டேய் மச்சான், நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாடா. பூங்கொடிக்காக உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு ஒதுக்கி போ, அவ வாழ்க்கையை அவ பார்த்துப்பா. அவளுக்கு ஹெல்ப் கூட யாருமே இல்லடா. டேய், ஏன்டா ஆள் இல்ல? நீ இல்லனா அவன் அனதை ஆடுவளா? போட்டான், அவளுக்காக உயிரை கொடுக்கறது கூட ராசுக்குட்டி இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. டேய், சொல்றது தெளிவா சொல்லிட்டு போடா. ராசுக்குட்டிக்கு அவளுக்கு என்னடா சம்பந்தம்? பூங்கொடி இப்ப ராசுக்குட்டி பாதுகாப்புல தான் இருக்கா. போதுமா? என்னப்பா இவன்? ஜீவா இங்க வர சொன்னா, பார்த்தா ஆளையே காணோம். கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசணும்ன்றானா, இல்ல மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? தெரியலையேம்மா. பாட்டி, வாப்பா ஜீவா. என்ன அவசரமா வர சொன்ன? வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. இல்ல பாட்டி, ஒரு அவசரமான வேலை அதான். ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, வேற ஒரு விஷயமா தான் வர சொன்னேன். அப்படி என்னப்பா விஷயம்? பூங்கொடி கிடைச்சிட்டா அங்கிள். பூங்கொடி கிடைச்சிட்டாளா? ரவி, பூங்கொடி கிடைச்சிட்டாளா?
கடவுளே, நான் வேண்டின தெய்வம் என்னை கைவிடலப்பா. பூங்கொடிக்காக நீங்க வேண்டீங்களா? எதுக்கு பாட்டி? என்னப்பா இப்படி கேக்குற? பாவம் இல்ல அவ. அவளுக்கு என்ன யார் இருக்கா? யார் சப்போர்ட்டும் இல்லாம அவ நம்ம காலேஜுக்கு படிக்க வந்திருக்கா. அவளை கை தூக்கி விடணும் இல்லையா? அதுதானே மனிதாபிமானம். சரி, அவ அம்மாவையும் கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டான்னு கேள்விப்பட்டப்போ என் மனசு கலங்கி போச்சுப்பா. நம்ம மேல நம்பிக்கை இல்லாம தானே அவ அப்படி போனா. அது நாம செய்யற பாவம் இல்லையா? ஆமா பாட்டி, பாவம் பூங்கொடி. ஆனா இப்ப அவ கிடைச்சிட்டா, அதுவே எனக்கு போதும். உடம்பு சரியில்லாம இருந்த அவங்க அம்மாவை எப்படி கூட்டிட்டு போனா? அவங்க அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சா? இப்ப அவங்க நல்லா ஆயிட்டாங்களாம், நல்லாவும் பேசுறாங்களாம். எது எது சுயநனவு வந்துருச்சா? இது போதும் எனக்கு. ஏய் ரவி, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அங்கிள், என்னாச்சு? திடீர்னு எமோஷனல் ஆயிட்டீங்க? சரி, அதெல்லாம் விடு. பூங்கொடி கிடைச்சிட்டான்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்ல அங்கிள், அவ எப்படி வருவான்? அந்த அளவுக்கு அவளை நாங்கள் ஹர்ட் பண்ணி அனுப்பிட்டோமே. இனிமே அவ எங்க வீட்டுக்கு வருவான்னு எப்படி அங்கிள் எதிர்பார்க்கறது? அவ தன்மானத்தை விட்டு அப்படிலாம் வரமாட்டா. ஓ, அப்போ பூங்கொடி இங்கதான் இருக்கான்னு சொல்ற? ஆமா, காலேஜுக்கு ஹால் டிக்கெட் வாங்க வந்திருக்கா. அப்போ நம்ம கோபி இருக்கான்ல, அவளை எதிர்ச்சியா பார்த்து பேசியிருக்கா. அவ கண்டிப்பா எக்ஸாம் எழுத வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காள் அங்கிள். தேங்க் காட். இனிமே இங்க வரமாட்டா. கண் காணாத இடத்துக்கு போயிருப்பாளோன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை, அப்படிலாம் எங்கேயும் போகல. ஆமா, இப்ப எங்க இருக்காளாம்? அதான் அங்கிள் தெரியல. அவ எங்க இருக்கான்னு கேட்க கூடாது, யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் கோபி கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கா. அங்கிள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு ஜீவா. இப்போ ஃப்ரீ தானே? என் கூட கொஞ்சம் வர முடியுமா? ஃப்ரீ தான் ஜீவா. எங்க போலாம்? அன்னைக்கு அந்த மாச்சுவரியில நம்ம மீட் பண்ணோம்ல, உங்க ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர், அவரை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம எதுவும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் அவ சேஃபா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இவன் இன்ஸ்பெக்டர் ஏதாவது கேட்டு அவர் ஏதாவது உளறிட்டாருன்னா பூங்குடியை பத்தி ஜீவா மூலயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அங்கிள், ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஜீவா, அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு யோசிக்கிறேன். இப்பதானே ஃப்ரீன்னு சொன்னீங்க? சொன்னேன், ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். இங்க பாரு, நான் ஒன்று பண்றேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட நேர்ல போய் பேச டைம் இல்ல. நான் வேணா அவர்கிட்ட போன்ல சொல்றேன். நீ ஒன்று பண்ணு, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க அங்கிள்? இது பூங்குடி விஷயம், அதை எப்படி நம்ம அப்படியே விட்டுற முடியும்? ஜீவா, உனக்கு எதுக்குப்பா சிரமம்? அதான் விஷயத்த சொல்லிட்டல்ல, இனிமே நம்ம ரவி பாத்துப்பா. கல்யாண நேரத்துல நீ எதுக்குப்பா ஸ்டேஷன் வரைக்கெல்லாம் போய்கிட்டு? சரி பாட்டி, எப்படியாவது அவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் எனக்கு கில்ட்டியா இல்லாம இருக்கும். புரியுது ஜீவா, அதான் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பூங்குடியை பார்த்துட்டு அவ எப்படி இருக்கான்னு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இங்க பார், நீ எதுக்கும் கவலைப்படாத, நேரா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இங்க பார், அலைச்சல்லாம் வேண்டாம், ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். ஆமாப்பா. ஏன் இப்படி ரெண்டு பேருமே நம்மளை அவாய்ட் பண்றாங்க? மாத்தி மாத்தி பேசுறாங்களே. என்னப்பா யோசிக்கிற?
இல்ல பூங்குடி விஷயத்துல நீ இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறது தீபிக்கு தெரிஞ்சா அவ தப்பா எடுத்து பாப்பா. எல்லாத்தையும் ரவி பாத்துப்பா. நீ நிம்மதியா போயிட்டு வாப்பா. ம். என்னப்பா ரவி, சரோஜா பத்தியும் பூங்கொடி தான் உன் மகன்ற விஷயத்த பத்தியும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நீ தான் சொன்ன. இப்ப அவங்க 2 பேரை பத்தியும் பேசும்போது இவ்வளவு எமோஷனல் ஆனீன்னா ஜீவாக்கு சந்தேகம் வராதா? நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. கிடைச்சிட்டாங்கன்னு ஏதோ ஒரு எமோஷனல்ல தப்புதான். அவங்க 2 பேரும் கிடைச்சிட்டாங்கன்றத கேட்கும்போது சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே, அதான் கவலையா இருக்குப்பா. அம்மா ஒரே நிமிஷம். ஹலோ சார். வணக்கம் சார். என்ன ரவி சார், சொல்லுங்க என்னாச்சு? பூங்குடி கிடைச்சிட்டாங்க சார். பூங்குடி கிடைச்சிட்டாளா? ஃபைன். ஆமாம் சார். அவள் ஆல் டிக்கெட் வாங்க காலேஜுக்கு வந்தப்போ அவள் ஃப்ரெண்டை பார்த்து கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படின்னா அப்ப அவளை யார் கடத்தலன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு சார். ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணோம் சார். சொல்லுங்க சார். அவள் வந்துட்டு போனதை ட்ரேஸ் பண்ணி நீங்கள் எப்படியாவது அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா போதும் சார். கவலைப்படாதீங்க, அதான் கிட்னாப் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. ம். அவங்க எங்கேயாவது சேஃபா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். உங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் வந்துச்சு? ஜீவாவும் சேம் காலேஜ் தான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஓ சரி சரி. சார் எனக்கு என்னமோ ஜீவா தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். சரி பாத்துக்கலாம். ஜீவா தானே, ஏதோ எது எப்படியும் உங்க பிரச்சனை தீர்ந்துச்சுல. நீங்க போய் நிம்மதியா உங்க வேலையை பாருங்க சார். இல்ல சார், இன்னும் முடியல. என்னோட கணிப்பு சரினா இப்போ ஜீவா அங்க வருவான். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவளை ட்ரேஸ் பண்ணி உடனே கண்டுபிடிக்க சொல்லுவான். ஸ்டேஷனுக்கு வருவாரா? ஆமா சார். அப்படி ஜீவா அங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்க ட்ரை பண்ணா, அவன் கிட்ட அந்த தினேஷ் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது, நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணது, பூங்குடி என் பொண்ணுன்னு உங்ககிட்ட சொன்னது, இதை எதையுமே வளரி கொட்டி உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை ஒரு சொல்லி பயப்படுறீங்க அதானே? ஆமா சார், அதேதான். கல்யாண டைம்ல தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் பாத்துக்கங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க. அதான் அன்னைக்கு நான் மார்ச் வரது சொல்லலையே, இனியும் சொல்ல மாட்டேன் சார். நத்திங் டு வரி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், பாய். எங்கடா கிளாஸுக்கு ஏய் என்னடா மச்சான் பூங்குடிய காணுமாமே? அவ காணா போனதை மட்டும் கேக்குறியே, நம்ம காலேஜ் அட்டெண்டர் ராசுகுடி கூட தான் காணாம போயிட்டாப்புல. அத பத்தி கேள்விப்பட்டியா? அத நான் கேள்விப்பட்டேன்டா. இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டவன் மெயின் விஷயத்தை கேள்விப்படலையே. அவன் எப்பவுமே மெயின் சப்ஜெக்ட்ல கோட்டை வர்றவன் தானே மச்சான். அது என்னடா மெயின் சப்ஜெக்ட்? கெமிஸ்ட்ரி. டே ஆன்ஸ்லரி, பூங்கொடிக்கும் ராசுகுட்டிக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க என்னடா சொல்றீங்க? ஒரு டிகிரி படிச்சவளுக்கும் ஒரு பியூனுக்கும் எப்பரா பொருத்தமாவும்? மச்சான் இவன் எல்லா விஷயத்திலுமே வீக்குடா. விளங்காத லாஜிக் தான்டா கேட்டுட்டே இருக்கான். காதலுக்கு போய் லாஜிக் கேட்டா நான் என்னத்தடா சொல்லுவேன்? ஏதோ ஒண்ணு புடிச்சு போய் அவன் கூட ஓடி போயிட்டா. அத எப்படின்னு கேட்டா நான் என்னத்தடா சொல்லுவேன்? என்னால இதை நம்ப முடியலடா. நம்ப முடியாட்டினாலும் அதான் நிஜம். நாம நம்புனது எல்லாமே போயிடா. பூங்குடியும் ஜீவாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நம்பணும்.